Hello students, exercise 3.2ல first sum பார்க்கலாம். Find the GCD of the given polynomial கொடுத்து 4 subdivisions கொடுத்திருப்பாங்க. first subdivision நம்ம பார்க்கலாம். ரெண்டு polynomial கொடுத்துட்டாங்க. first நம்ம எப்பயுமே எது டிவைடண்ட்ல போடணும் எது டிவைசர்ல போடணும்ன்றத பார்க்கணும். எது ஹையஸ்ட் பவரோ அது வந்து டிவைடண்ட்ல உள்ளக்க வரணும். உள்ள வரதுக்கு பேர் தான் டிவைடண்ட். x power 4 3x cube minus x minus 3. நெக்ஸ்ட் வெளியில எழுதுறதை எழுதிடலாம். x cube plus x square minus 5x plus 3. ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் டிவைட் பண்ணணும். x3 ஆல டிவைட் பண்ணோம்னா x மட்டும் தான் கிடைக்கும். இப்போ x3 into x வந்து x power 4 plus x cube x power 4 பவர் பார்க்கணும். 3 4 3 இருக்கு 2 இல்லை. அப்போ plus 0 x square minus x minus 3. இப்போ நம்ம டைரக்டா இப்போ எழுதலாமா? மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 3x. சம் எடுத்து எழுதும் போதே பவர் செக் பண்ணிட்டு தான் எடுத்து எழுதணும். இப்போ இங்கே வந்து 4 3 2 இல்லைனால 0x ஸ்கொயர் இருக்கேன் போட்டுட்டு மிச்சம் ரிமைனிங்ல டேர்ம்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து தான் சைன் கன்வர்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணணும். x பவர் 4 கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் plus 5x square minus 4x minus 3. 2x cube x cube ஆல cancel பண்ணோம்னா 2 மட்டும் கிடைக்கும். plus 2 ஆல multiply பண்ணோம்னா 2x cube plus 2x square minus 10x plus 6. sign conversion பண்ணிடலாம். பண்ணோம்னா cancel ஆயிரும். 3x square minus plus minus minus பண்ணோம்னா 6x plus 6x minus 9. இதுல இருந்து 3 காமனா வெளில எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் plus 2x minus 3. இதை வந்து டிவைடண்டாவும் இதை வந்து டிவைசராகவும் எடுத்து டிவைட் பண்ணணும். நம்ம டிவைட் பண்ண போறது இப்போ x கியூப்ல x ஸ்கொயர் போச்சுன்னா x மட்டும் தான் கிடைக்கும். அப்போ x இன்ட்டு x ஸ்கொயர் எவ்வளோ? x கியூப் plus 2x square minus 3x. சைன் கன்வர்ஷன் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x plus 3. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சா? மைனஸ் 1 1ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x plus 3. சைன் கன்வர்ஷன் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ 0. GCD is equal to x square plus 2x minus 3. எப்பயுமே டிவைசர்ல இருக்கதா GCD எழுதணும். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x power 4 minus 1 x cube minus 11x square plus x minus 11 இருக்கு. ஃபர்ஸ்ட் x power 4 minus 1ல இடையில உள்ள பவர்ஸ் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தனமே நம்ம 0 போட்டு எழுதிக்கலாம். x cube plus 0x square plus 0x minus 1. நம்மளுக்கு எல்லா டேர்ம்ஸுமே இருக்கு. x cube minus 11x square plus x minus 11. இப்போ ஃபர்ஸ்ட் பெரிய பவர் இருக்கிறத எப்பயுமே உள்ளக்க போடணும். ஃபர்ஸ்ட் அதை உள்ளக்க எழுதிட்டோம்னா நெக்ஸ்ட் வெளியில x cube minus 11x square plus x minus 11 கிடைக்கும். x power 4 ஆல x cube டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? x மட்டும் தான் ரிமைனிங் கிடைக்கும். அப்போ x power 4 minus 11x cube plus x square minus 11x cancel பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? x power 4 cancel ஆயிரும். 11x cube plus x square plus 11x 1 இடத்துல மைனஸ் வரும். நெக்ஸ்ட் 11x cube ஆல x cube டிவைட் பண்ணும்போது 11 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ plus 11x cube minus 121x square plus 11x minus 121. சைன் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். கேன்சல் ஆயிரும். மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 120x square plus 120 கிடைச்சிருச்சு. plus 120 into x square plus 1
நெக்ஸ்ட்டு இதை டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் கியூப் இந்த இடத்துல எதுவுமே இல்லாதனால 0x ஸ்கொயர் போட்டுக்கலாம். சைன் கன்வர்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணோன்னா 11x ஸ்கொயர் மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11 இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். 11x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 11 மட்டும் கிடைக்கும். மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11 சைன் கன்வர்ஷன் பண்ணால் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு GCD is equal to x square plus 1. Next, third subdivision. ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. இந்த பாலினாமியல் நம்மளுக்கு 3 வந்து காமனா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 3 காமனா வெளியில எடுத்து எழுதிடலாம். 3 காமனா வெளியில எடுத்து எழுதணும்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இதை தான் வந்து நம்ம 3 காமனா வெளியில எடுத்து எழுத போறோம். 3 வெளியில எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? x power 4 plus 2x cube minus 4x square minus 8x. Next g of x என்ன காமனா எடுக்கலாம்? 2 காமனா எடுக்கலாம். 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4x. ரெண்டு பாலினாமியல் கிடைச்சிருச்சு. ஹையஸ்ட் பவர் பாலினாமியல் தான் உள்ளக்க போடணும். இங்க ரெண்டுமே 2x power 4 4x power 4 இருக்கு. இது ஹையஸ்ட் 2 தான். அப்போ இதுதான் உள்ளக்க போடணும். 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4x, x power 4 plus 2x cube minus 4x square minus 8x. இதை வந்து வெளியில போட்டுறணும். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண போறோம். x power 4 x power கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும்தான் ரிமைனிங் கிடைக்கும். இப்போ 2ஆல் அந்த மல்டிப்ளை பண்ணோம்னா 2x power 4 plus 4x cube minus 8x square minus 16x. சைன் கன்வர்ஷன் பண்ணி கேன்சல் பண்ண போறோம். 3x cube plus 12x square plus 12x. இதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண முடியாது. அதனால இதுல இருந்து 3 காமனா ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சுதான் இதை டிவைட் பண்ண போறோம். x power 4 2x cube minus 4x square minus 8x. x cube plus 4x square plus 4x. x power 4 x cube ஆல டிவைட் பண்ணோம்னா x மட்டும் தான் ரிமைனிங் கிடைக்கும். அப்போ x மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். x power 4 plus 4x cube plus 4x square. சைன் கன்வர்ஷன் பண்ணி எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி கொடுத்துடலாம். minus 2x cube minus 8x square 8x. இப்போ x is 2x cube divided by x cube னா x cube கேன்சல் ஆகிட்டு minus 2 மட்டும் கிடைக்கும். minus 2 மட்டும்னா அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் என்ன கிடைக்கும்? minus 2x cube minus 8x square minus 8x. சைன் கன்வர்ஷன் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆயிரும். இப்போ 0 கிடைக்கும். 4 GCD is x cube plus 4x square plus 4x அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டு பாலினாமியல்ல காமனா இருக்க வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல 3 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் பாலினாமியல்ல 6 காமனா வெளில எடுத்தோம்னா எதை வந்து டிவைடண்டாவே எதை டிவைசரா எடுக்கணும்னு பார்க்கணும். எக்ஸ் ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் கியூப் தான். அப்போ அதை தான் வந்து நம்ம உள்ள போடணும். உள்ள போட்டோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. இப்போ அதை டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. சைன் கன்வர்ஷன் பண்ணிட்டு கேன்சல் பண்ணோன்னா இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதுக்கு மேலே அதை கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதை என்ன பண்ணணும்? இதை வச்சு இதை உள்ளக்க போட்டு இதை வந்து வெளியில வச்சு டிவைட் பண்ணி ஆன்சர் பார்க்கணும்.
இப்போ எக்ஸ் கியூபால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ரிமைனிங் எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும். சைன் கன்வர்ஷன் பண்ணோன்னா கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும், ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மட்டும் தான் ரிமைனிங் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோன்னா 1 மட்டும் தான் ரிமைனிங் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 சைன் கன்வர்ஷன் பண்ணோன்னா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 கிடைக்கும். அப்போ ஜிசிடி வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஆப்ஷனில் இல்லாத காமனாக வெளியில் எடுத்து எழுதியிருக்கோமா, இங்கே 3 இருக்குது 6 இருக்குது. அப்போ 3 × 2 16 எழுதலாம். அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்க வேல்யூ என்ன, 3 தான். அப்போ அதை வந்து ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது சேர்த்து ஃபைனல் ஆன்சரில் 3 × x² + 1 இதான் ஃபைனல் ஆன்சர்.